சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். கவியரசர் கண்ணதாசன் கலைஞர் கருணாநிதியின் அறிவாற்றலை பாராட்டிய அதே வேளையில் எம்ஜிஆரின் மக்கள் பலத்தை எப்படி குறைவாக மதிப்பிட்டார் மற்றும் சோ. ராமசாமி எப்படி அவரை தெளிவுபடுத்தினார் என்பதை பற்றித்தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கண்ணதாசன் அவர்கள் அரசியலில் எப்போதுமே ஒரு நிலையான இடத்தில் இருந்ததில்லை. ஒரு காலத்தில் கருணாநிதியின் மிக நெருங்கிய நண்பராக இருந்தார். பிறகு எம்ஜிஆருடன் இணைந்தார். பின் காமராஜரை ஆதரித்தார். இப்படி அவர் பலதரப்பு அரசியலை பார்த்தவர் என்பதால் அவருக்கு தலைவர்களின் பலம் மற்றும் பலவீனம் பற்றி ஒரு தனிப்பட்ட பார்வை இருந்தது. ஒரு சமயம் கவியரசர் கண்ணதாசனும் அரசியல் நையாண்டி மன்னன் சோ. ராமசாமியும் பேசிக்கொண்டிருந்தனர். அப்போது பேச்சு இயற்கையாகவே எம்ஜிஆர் மற்றும் கருணாநிதி பக்கம் திரும்பியது. கண்ணதாசன் சொன்னார், கருணாநிதி ஒரு மிகப்பெரிய அறிவாளி. அவர் காய்களை நகர்த்துவதும் விதம், அவரது எழுத்தாற்றல், பேச்சாற்றல் எல்லாம் எம்ஜிஆரை விட பல மடங்கு அதிகம். அதனால் அரசியலில் கருணாநிதிதான் எப்போதும் வெற்றி பெறுவார். எம்ஜிஆரால் அவரை வெல்ல முடியாது என்று தனது கருத்தை ஆணித்தரமாக பதிவு செய்தார். கண்ணதாசன் சொன்னதை கேட்ட சோ. ராமசாமி லேசாகச் சிரித்தார். கவிஞரே, நீங்கள் சொல்வது ஒரு வகையில் சரிதான். கருணாநிதி அறிவாளி என்பதில் சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்தை தவறாக கணிக்கிறீர்கள் என்றார். தொடர்ந்து விளக்கினார். நீங்கள் ஒரு மேடையில் கருணாநிதியையும் எம்ஜிஆரையும் நிற்க வையுங்கள். கருணாநிதி தனது அறிவாற்றலால் மணிக்கணக்கில் பேசுவார். மக்கள் அதை கேட்டு கைத்தட்டுவார்கள். ஆனால் அதே மேடையில் எம்ஜிஆர் வந்து சும்மா நின்று ஒரு புன்னகை செய்துவிட்டு தனது தொப்பியை மட்டும் கழற்றி ஒரு முறை காட்டினால் போதும், மக்கள் மொத்தமும் அவர் பக்கம் சாய்ந்து விடுவார்கள். அந்த ஈர்ப்புதான் எம்ஜிஆரின் பலம். அறிவை விட அன்புக்கும் பிம்பத்திற்கும் அரசியலில் ஒரு தனி இடம் உண்டு என்று புரிய வைத்தார். கண்ணதாசன் எப்போதுமே ஒரு விஷயத்தை தக்க ரீதியாக பார்ப்பவர். ஆனால் சோ. ராமசாமி மக்களின் மனநிலையை அறிந்தவர். எம்ஜிஆர் திரையில் உருவாக்கிய அந்த ஏழை பங்காளன் என்ற பிம்பம் கருணாநிதியின் அத்தனை அரசியல் தந்திரங்களையும் முறியடிக்கும் வலிமை கொண்டது என்பதை அழகாக விளக்கினார். எம்ஜிஆர் அரசியலுக்கு வந்தபோது கண்ணதாசன் நினைத்தது போல கருணாநிதியின் அறிவாற்றல் மட்டும் போதவில்லை. எம்ஜிஆரின் அந்த ஒரு புன்னகைக்கும் அவர் கைகளை உயர்த்தி காட்டும் அந்த பாவனைக்கும் மக்கள் கொடுத்த ஆதரவு என்பது வரலாறு காணாத ஒன்று. பிற்காலத்தில் சோ. ராமசாமி சொன்னது போலவே நடந்தது. எம்ஜிஆர் கட்சி தொடங்கி தேர்தலில் நின்றபோது கருணாநிதியின் அத்தனை வியூகங்களையும் தாண்டி எம்ஜிஆர் தொடர்ந்து 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தார். அப்போதுதான் கண்ணதாசன் சொன்னது எவ்வளவு பெரிய உண்மை என்பதை உணர்ந்து மெய்சிலிர்த்து போனார். கவியரசரும் தனது பாடல்களின் பிற்காலத்தில் எம்ஜிஆரின் அந்த மக்கள் செல்வாக்கை புகழ்ந்து எழுதினார். அரசியலில் அறிவு மட்டும் போதாது, மக்களின் இதயங்களை வெல்லும் ஒரு மந்திரமும் வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் கருணாநிதி மோதல் ஒரு மிகச்சிறந்த உதாரணம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நேயர்களே.